எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி சாப்டரில் 12th CBSE எக்ஸசைஸ் 5.4 சொல்லித்தரேன். டிஃப்ரென்ஷியேட்டிங் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். 1 y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் பை சைன் எக்ஸ். ஸோ இது வந்து u பை v மெத்தடில் இருக்கிறனால இதுக்கு வந்து u பை விக்கு இதுதான் ஃபார்முலா. v u டேஷ் மைனஸ் u v டேஷ் பை வி ஸ்கொயர். u டேஷ் அப்படின்னா du பை dx தான், இப்படியும் எழுதலாம். v du பை dx மைனஸ் u dv பை dx பை வி ஸ்கொயர். ஸோ இதுதான் u பை v மெத்தட்க்கு ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம u வந்து இதில் u வந்து இ பவர் எக்ஸ் தான் u, சைன் எக்ஸ் தான் v. ஸோ u ஃபஸ்ட்டு du by dx dv by dxலாம் calculate பண்ணிக்கலாம். u equal to e power x. ஸோ differentiating with respect to x du by dx. e power x differentiate பண்ணால் e power x தான். நெக்ஸ்ட்டு v equal to sin x dv by dx. sin x differentiate பண்ணால் cos x. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். dy by dx equal to v என்னது இதில் sin x u டேஷ்னா du by dx தான் u டேஷ். ஸோ e பவர் x மைனஸ் u வந்து e பவர் x தான், v டேஷ் மைனஸ் v டேஷ் வந்து cos x. ஸோ cos x divided by v square. So sin square x. ஸோ இதில் e பவர் x காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டா உள்ள வந்து sin x மைனஸ் cos x மட்டும் இருக்கும். ஸோ dy by dx equal to e பவர் x காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா sin x மைனஸ் cos x divided by sin square x. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். டிஃபரன்ஷியேட்டிங் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு இ பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். இது செயின் ரூலில் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்போனண்ட் ஃபங்க்ஷனும் இருக்குது, சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனும் இருக்கிறனால ரெண்டுமே நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணணும். நான் எக்ஸ்போனண்ட்டுக்கும் ஃபார்முலா எழுதுகிறேன். இப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு d by dx of e power sin inverse x. ஸோ எக்ஸ்போனன்ட் ஃபார்மில் e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கிறனால e பவர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ். அடுத்தது சைன் இன்வர்ஸ் எக்ஸை இப்போ எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுச்சு. இப்போ சைன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். dy by dx equal to e power sin inverse x into 1 by root of 1 minus x square தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x e power x cube. y equal to e power x cube. ஸோ இதில் எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷனும் பண்ணணும், அப்புறமா எக்ஸ் க்யூப்னால எக்ஸ் பவர் என் ஃபங்க்ஷனும் பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட். ஸோ ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா எழுதலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் வந்து இ பவர் எக்ஸ். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் இதில் யூஸ் பண்ண, எக்ஸ் க்யூப்னு இருக்கிறனால அதுக்கு இதுதான் ஃபார்முலா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் e power x cube. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்.
இப்போ இ பவர் எக்ஸ்னா இ பவர் எக்ஸ், இங்கே இ பவர் எக்ஸ் கியூப்னா இ பவர் எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே இ பவர் எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கியூபை இப்போ எக்ஸ்பனன்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் கியூப் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் பவர் என் யூஸ் இந்த ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறோம். என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. என் இருக்கிற இடத்துல இப்போ 3 இருக்கிறனால 3x பவர் 3 மைனஸ் 1. ஸோ இ பவர் எக்ஸ் கியூப் 3x பவர் 3 மைனஸ் 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கான்ஸ்டன்ட்லாம் ஃப்ரண்ட்டில் எழுதிடலாம். 3 இ பவர் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next, fourth sum. Y equal to sin of tan inverse of e power x. இப்போ இதில் வந்து சைன் ஃபங்க்ஷன் இருக்குது, tan இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, எக்ஸ்பனன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ மூணுத்துக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். ஸோ சைன் ஃபங்க்ஷனுக்கு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அதே மாதிரி tan இன்வர்ஸ் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x ஸ்கொயர். டி பை டிஎக்ஸ் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் x. ஸோ மூணு ஃபார்முலா இந்த ஒரு சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ dy by dx ஈக்குவல் டு d by dx ஆஃப் சைன் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் e பவர் x. ஸோ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்ன்றனால காஸ் ஆஃப் இது செயின்றனால ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அப்படியே போட்டுக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் e பவர் x டாட் tan இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே எக்ஸ் இருந்தால் 1 + x ஸ்கொயர், இங்கே எக்ஸ்க்கு பதில் இ பவர் எக்ஸ்னால இன்ட்டு 1/1 + இ பவர் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறனால -1 போடணும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இது காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்புறமா 1/1 + இ பவர் எக்ஸ் ஸ்கொயர். இ பவர் இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கிறனால -2x அப்படி கூட போடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பவருக்கு மேலே பவர் இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் -2x. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். y equal to cos of log of e power x. ஸோ இதில் வந்து லாக் ஃபங்க்ஷன் யூஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், காஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், இ பவர் எக்ஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இப்போது ஃபார்முலாலாம் நான் எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா 1/x. டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா மைனஸ் சைன் எக்ஸ். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இ பவர் எக்ஸ் தான். ஸோ இது எல்லாருக்குமே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ dy by dx of log of cos of e power x. ஸோ செயின் ரூல்னால ஒரு ஃபங்க்ஷனாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. அதனால் 1/x இருக்கிற இடத்துல இப்போ cos of e power xன்னு இருக்கிறனால cos of e power x.
அப்புறமா காஸ் எக்ஸை லாக் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ செயின்றனால எல்லாமே ப்ராடக்டில் தான் எழுதணும். ஸோ மைனஸ் சைன் ஆஃப் இ பவர் எக்ஸ். ஸோ அது பண்ணியாச்சு. காஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனன்ட் ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஃபைனலாக எடுத்து எழுதுகிறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை காஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இது வந்து சைன் பை காஸ் வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவில் நம்ம டேன் சொல்லுவோம். ஸோ டேன் ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ் இ பவர் எக்ஸ் இன்ட்டு டேன் ஆஃப் இ பவர் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் என்னால் போட முடியுமான்னு எனக்கு தெரிய வரும். தேங்க்யூ.